ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜாய் ஆஃப் லேர்னிங் இங்கிலீஷ். இப்போ நாம் பார்க்க போகிறது சமச்சீர் கல்வி யூனிட் 5 க்ரோஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தமிழ் அஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ் ரிட்டன் பை ஜார்ஜ் எல் ஹார்ட். உங்கள் புக்கில் இருக்க மற்ற பாய்ம்ஸ் அண்ட் லெசன்ஸோட வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து போய் பாருங்கள். About the author, மொதல் நம்ம ஆத்தரை பற்றி பார்த்துடலாம். ஜார்ஜ் லூசன் ஹார்ட் is a professor of Tamil language at the University of California, Berkeley. பெர்க்லி அப்படிங்கிற ஊரில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் தான் இந்த ஜார்ஜ் லூசன் ஹார்ட். His work focuses on classical Tamil literature and on identifying the relationships between Tamil and Sanskrit literature. அந்த யூனிவர்சிட்டியில் இவரோட வேலை என்ன அப்படின்னா, தமிழில் உள்ள பழமையான இலக்கியங்களை பற்றி படிக்கிறது, அதுபோக தமிழ் சான்ஸ்கிரிட் இந்த ரெண்டு மொழியிலையும் உள்ள இலக்கியங்களுக்கு உள்ள தொடர்பை பற்றி படிக்கிறது. In 2015, the government of India awarded him the title of Padma Shri, the third highest civilian honor. 2015 வருஷம் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவப்படுத்தியது. He studied Latin, Greek, Sanskrit and several modern and European languages. இவர் தமிழ் போக லாட்டின், கிரீக், சமஸ்கிருதம், மாடர்ன் லாங்குவேஜஸ் அப்படின்னா அவர் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் மட்டும் படிக்காமல் இப்போ புதுசாக உருவான லாங்குவேஜஸையும் படிச்சிருக்காரு. யூரோப்பியன் லாங்குவேஜஸ் அப்படின்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், இட்டாலியன், ஸ்பானிஷ், போர்ச்சுகல் இந்த மாதிரி நிறைய யூரோப்பியன் லாங்குவேஜஸ் இருக்குது, அதையும் அவர் படிச்சிருக்காரு. அதாவது இவருக்கு பல மொழிகள் தெரியும். Mr. George L. Hart, a linguistic anthropologist, endeavors to make a comparative analysis of classical languages of the world. George L. Hart இவர் ஒரு linguistic anthropologist. Anthropology அப்படின்னா தமிழில் மானுடவியல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கற்கால மனிதர்கள்லேருந்து இப்போ இருக்க மனிதர்கள் வரைக்கும் இந்த சமூகத்தில் மனிதர்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆந்த்ரபாலஜி. லிங்குவிஸ்டிக் ஆந்த்ரபாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த மனித சமூகத்தோட வளர்ச்சியோடு சேர்ந்து மொழி எப்படி வளர்ந்து வந்திருக்கு, மொழி மனிதர்களுக்கு எப்படி உதவி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி படிக்கிறது. எண்டவர் அப்படின்னா முயற்சி செய்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் பெருமுயற்சி செஞ்சு இந்த உலகத்தில் உள்ள செம்மொழிகளை எல்லாம் ஒப்பிட்டு ஒரு ஆய்வு மாதிரி நமக்கு கொடுக்க போகிறார். Now let's see which languages emerge as the best amongst equals from his point of view. இந்த உலகத்தில் இருக்க செம்மொழிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இது குறைஞ்சதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே இருக்குது. அந்த செம்மொழிகளெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அவரோட பார்வையில் இருக்கிறதுலே சிறந்த மொழிகளாக அவர் எதெல்லாம் சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம். April 11, 2000 இதை எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா 2000வது வருஷம் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியில் இவர் இதை எழுதியிருக்காரு. ப்ரொஃபஸர் மறைமலை has asked me to write regarding the position of Tamil as a classical language. இங்கே அவர் சொல்லியிருக்கிறது ப்ரொஃபஸர் மறைமலை இலக்குவனார். இவர் பிரசிடென்சி காலேஜில் வேலை பார்த்த ஒரு சீனியர் ப்ரொஃபஸர். இவர் உலகத்தில் உள்ள பல யூனிவர்சிட்டிக்கும் விசிட்டிங் ப்ரொஃபஸராக போய் அங்கே தமிழ் மொழியை பற்றி நிறைய பேசியிருக்காரு. அவர் பெர்க்லியில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவுக்கும் போயிருக்காரு. அங்கே நம்மளோட ஆத்தரையும் அவர் மீட் பண்ணியிருக்காரு. ப்ரொஃபஸர் மறைமலை தான் ஜார்ஜ் எல் ஹார்ட் கிட்ட தமிழ் ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜாக அதோட நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி எழுத சொல்லி கேட்டிருக்காரு. அண்ட் ஐ எம் டிலைட்டட் டு ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் ரெக்வெஸ்ட். அவரோட இந்த கோரிக்கையை ஏற்றுட்டு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் தன்னை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துக்கிறாரு. ஐ ஹவ் பின் அ ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, பெர்க்லி. அவர் பெர்க்லியில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் ஒரு தமிழ் ப்ரொஃபஸராக இருக்காராம். ஆச்சரியமாக இருக்குல்ல. சின்ஸ் 1975, அதுவும் 1975லேருந்தே இருக்காராம். அண்ட் ஐ எம் கரண்ட்லி ஹோல்டர் ஆஃப் த தமிழ் சேர் அட் தட் இன்ஸ்டிடியூஷன். இப்போது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் சேர்னால் என்ன அப்படிங்கிற டவுட் உங்கள் எல்லாருக்கும் வரும். சேர் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தரை சேர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடுவாங்க. அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் இன்சார்ஜாக இருப்பார். ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் இன்சார்ஜாக இருக்கார். அவ்வளோதான். My degree, which I received in 1970, is in Sanskrit. தமிழ் ப்ரொஃபஸராக அவர் இருந்தால் கூட இவர் படித்தது என்னமோ சான்ஸ்கிரிட்டில் தான் இவர் டிகிரி வாங்கியிருக்காரு. ஃப்ரம் ஹார்வர்ட், அதுவும் எங்கே இருந்துன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் டிகிரி வாங்கியிருக்காரு. And my first employment was as a Sanskrit professor at the University of Wisconsin-Madison in 1969.
1969ல் இவர் மேடிசனில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் சன்ஸ்கிரிட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்க ஆரம்பித்தார். அதுதான் அவர் சேர்ந்த முதல் வேலை. இவர் 1969ல் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஆனால் 1970ல் தான் இவருக்கு டிகிரி கிடச்சிருக்கு. டிகிரியை கையில் வாங்குறதுக்கு முன்னாடியே வேலை வாங்கிட்டார். Besides Tamil and Sanskrit, I know the classical languages of Latin and Greek. Tamil, Sanskrit போக இவருக்கு இன்னும் 2 classical languages தெரியுமா, Latin and Greek. And I have read extensively in their literature in the original. இவர் தமிழ், சான்ஸ்கிரிட், லாட்டின், கிரீக் இந்த 4 லாங்குவேஜ்லேயுமே இருக்கிற லிட்ரேச்சரை படிச்சிருக்காரு. அதோட டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கோ அதே மொழியில் இவர் படிச்சிருக்காரு. எக்ஸ்டென்சிவ்லி அப்படின்னா நல்ல விரிவாக படிச்சிருக்காரு. I am also well acquainted with comparative linguistics and the literatures of modern Europe. Well acquainted அப்படின்னா நல்ல பரிச்சயம் இருக்குது. அதாவது he knows those languages very well. 2 வெவ்வேறு மொழியை ஒப்பிட்டு அதை பற்றி படிக்கிறது தான் கம்பேரிட்டிவ் லிங்குவிஸ்டிக்ஸ். பழைய காலத்து லிட்ரேச்சர் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற மாடர்ன் யூரோப்பியன் லாங்குவேஜஸில் இருக்க லிட்ரேச்சர் பற்றியும் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். Let me state unequivocally that by any criteria one may choose, Tamil is one of the greatest classical literatures and traditions of the world. Unequivocally அப்படின்னா டவுட்டே இல்லாமல், என்னால் டவுட்டே இல்லாமல் சொல்ல முடியும். நாம் எதை வேணாலும் ஒரு க்ரைட்டீரியாவை எடுத்துக்குவோம், ஒரு அளவுகோலாக எடுத்துக்குவோம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னா தமிழில் மிகச்சிறந்த செம்மையான இலக்கியம் இருக்குது. ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா மிகச்சிறந்த பாரம்பரியமும் தமிழில் இருக்குது. The reasons of this are many. Let me consider them one by one. அவர் இப்படி சொல்கிறதுக்கு ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றொன்னா அதற்கான காரணங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. First of all, Tamil is of considerable antiquity. அவர் மொதல் ரீசனாக சொல்கிறதே considerable antiquity. considerable அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு, antiquity அதாவது அது ரொம்ப பழமையான மொழி, தொன்மையான மொழி. It predates the literatures of other modern Indian languages by more than 1000 years. இப்போ இருக்கிற இந்தியன் லாங்குவேஜஸில் உள்ள லிட்ரேச்சரை தமிழ் லிட்ரேச்சரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லிட்ரேச்சர் அந்த லிட்ரேச்சரோட அட்லீஸ்ட் 1000 வருஷங்களாவது பழமையானதாக இருக்குது. த ஓல்டஸ்ட் ஒர்க் த தொல்காப்பியம். தொல்காப்பியம்ங்கிறது தமிழில் இருக்க இலக்கிய நூல், கிராமர் புக். இதை தான் நாம் எல்லாரும் இருக்கிறதுலே பழமையான ஒரு புக்காக கன்சிடர் பண்ணுறோம். Contains parts that, judging from the earliest Tamil inscriptions, date back to about 200 BCE. அதில் இருக்க சில பகுதிகளெல்லாம் நம்ம படிக்கும் போது, அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்களெல்லாம் படிக்கும் போது இது கண்டிப்பாக கிமு 200வது வருஷம், அதாவது ஜீசஸ் கிரைஸ்டே பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இது எழுதியிருக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ப்ரூஃப் கிடைக்குது. The great works of ancient Tamil, the Sangam anthologies and பத்துப்பாட்டு date to the first 2 centuries of the current era. Anthology அப்படின்னா collection of poetry. சங்ககால பாடல்கள்னு சொல்கிறோம் இல்லையா, சங்ககால செய்யுள் திரட்டு, அப்புறம் பத்துப்பாட்டு, இதெல்லாம் எப்போ எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் 2 centuries அப்படின்னா 1 to 200 AD, 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு, இந்த காலகட்டத்தில் தான் அவங்க எழுதியிருக்கணும். They are the first great secular body of poetry written in India. செக்யுலர் அப்படின்னா மதம் சாராத. நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எழுதின லிட்ரேச்சர்லாம் மோஸ்ட்லி கடவுளை பற்றி தான் இருக்கும். ஆனால் இந்த சங்கம் லிட்ரேச்சர் அப்புறம் இந்த பத்துப்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கடவுளை பற்றியுமே அது கிடையாது. ப்ரீடேட்டிங் காளிதாசஸ் ஒர்க் பை 200 years. இவர் இங்கே சொல்கிற சங்க பாடல்கள், பத்துப்பாட்டு இதெல்லாம் காளிதாசா சான்ஸ்கிரிட்டில் எழுதுறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டது. இப்போ அவர் 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாரு. செகண்ட், தமிழ் கான்ஸ்டிடியூட்ஸ் த ஓன்லி லிட்ரரி ட்ரெடிஷன் இண்டிஜினஸ் டு இந்தியா அண்ட் தட் இஸ் நாட் டிரைவ்ட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். மற்ற லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் எப்படி எழுதியிருக்காங்களோ அதே ஃபார்மை தான் ஃபாலோ பண்ணி அவங்களும் எழுதியிருக்காங்க. ஆனால் தமிழ் லிட்ரேச்சர் மட்டும்தான் இண்டிஜினஸ் அப்படின்னா நேட்டிவ், இந்தியாவிற்கே சொந்தமான இலக்கிய பாரம்பரியமாக அமைது. சிம்பிளாக சொல்லணுன்னா சான்ஸ்கிரிட்டை ஃபாலோ பண்ணாத ஒரே இந்தியன் லாங்குவேஜ் தமிழ் தான். அதுக்கு அவர் என்ன காரணமாக சொல்கிறாருன்னா, இண்டீட் இட்ஸ் லிட்ரேச்சர் அரோஸ் பிஃபோர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் இன் த சவுத் பிகேம் ஸ்ட்ராங். சான்ஸ்கிரிட் சவுத்துக்கு வந்து காலூன்றி அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முன்னாடியே தமிழ் லிட்ரேச்சர் நல்லாவே டெவலப் ஆயிருந்தது. அண்ட் ஸோ இஸ் குவாலிட்டேட்டிவ்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எனிதிங் வி ஹாவ் இன் சான்ஸ்கிரிட் ஆர் அதர் இந்தியன் லாங்குவேஜஸ். அதனால் தமிழில் இருக்க லிட்ரேச்சரோட தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, அது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை விட மற்ற எந்த இந்தியன் லாங்குவேஜில் இருக்க லிட்ரேச்சரை விடையும் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. It has its own poetic theory, its own grammatical tradition, its own aesthetics, and above all,
a large body of literature that is quite unique. தமிழ் மொழி தனக்குத்தானே ஒரு தியரி, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி, ஒரு கோட்பாடு மாதிரி வகுத்து வச்சிருக்கு. தமிழ் இலக்கியம்னா இப்படி தான் இருக்கணும், தமிழ் இலக்கணம்னா இப்படி தான் இருக்கணும், ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் பியூட்டி, அழகியல், இது இந்த மாதிரி தான் இருக்கணும். அதோட தமிழ் லிட்ரேச்சர்னு பார்த்தா நிறைய இருக்குது, அதுவும் யூனிக்காக இருக்குது, தனித்துவம் வாய்ந்ததாக இருக்குது. It shows a sort of Indian sensibility that is quite different from anything in Sanskrit or other Indian languages. சென்சிபிலிட்டி அப்படின்னா எது சிறந்தது அப்படின்னு உணர்கிற தன்மை. தமிழ் லிட்ரேச்சரில் உள்ள குவாலிட்டி ஆஃப் ஒர்க் இதை பார்க்கும்போது அது சான்ஸ்கிரிட் மற்ற இந்தியன் லாங்குவேஜஸை விட ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் இட்ஸ் ஓன் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் அண்ட் வாஸ்ட் இன்டெலெக்சுவல் ட்ரெடிஷன். தமிழ் லிட்ரேச்சரில் தமிழர்களுக்கே சொந்தமான அதிகப்படியான வளமான அறிவார்ந்த பாரம்பரியத்தை பார்க்க முடியுது. இப்போது 3வது பாயிண்ட் சொல்கிறாரு. Third, the quality of classical Tamil literature is such that it is fit to stand beside the great literatures of Sanskrit, Greek, Latin, Chinese, Persian and Arabic. 3வது பாயிண்ட் சங்ககால தமிழ் இலக்கியத்தோட தரம் எப்படி இருந்தது, அதோட குவாலிட்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்தா சான்ஸ்கிரிட், க்ரீக், லாட்டின், சைனீஸ், பர்ஷியன் இவங்களோட லிட்ரேச்சர்லாம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தோளுக்கு தோள் சரியாக நிற்கிற அளவுக்கு தமிழ் லிட்ரேச்சரோட தரம் இருக்குது. நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிரேட் லிட்ரேச்சர் அப்படின்னா உடனே க்ரீக், லாட்டின் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் அதுக்கு எந்த அளவுலையும் குறைஞ்சது கிடையாது, சளைச்சது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. த சட்டிலிட்டி அண்ட் ப்ரொஃபண்டிட்டி ஆஃப் இட்ஸ் ஒர்க். தமிழ் லிட்ரேச்சரோட சட்டிலிட்டி அதாவது அதோட நுட்பம், ப்ரொஃபண்டிட்டி அதோட ஆழம் அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் ரொம்ப டெலிகேட் அண்ட் டீப். தேர் வேரிட் ஸ்கோப். வேரிட் ஸ்கோப் அப்படின்னா இதுதான் இதற்கு எல்லை, இதை பற்றி மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்ல முடியாமல் பல விஷயங்களை பற்றியும் தமிழ் லிட்ரேச்சரில் எழுதியிருக்காங்க. தமிழ் இஸ் த ஓன்லி ப்ரீ மாடர்ன் இந்தியன் லிட்ரேச்சர் டு ட்ரீட் த சப்ஆல்டன் எக்ஸ்டென்சிவ்லி. சப்ஆல்டன் அப்படின்னா ஸ்டேட்டஸில் குறைஞ்சவங்கன்னு அர்த்தம். மற்ற லிட்ரேச்சர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடவுள்களை பற்றி எழுதியிருப்பாங்க, ராஜா, ராணி, இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் பெரிய லெவலில் இருக்கவங்கள பற்றி தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் தமிழில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண மனிதர்களை பற்றி எழுதியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அதில் கூட ராஜா ராணிலாம் வர்றாங்க. ஆனால் அதோட மெயின் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் அகநானூறு, புறநானூறு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண மக்களோட வாழ்க்கை, அவங்க விவசாயம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி எழுதியிருக்காங்க. இன்னும் ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா குற்றாலத்தில் இருக்க ஒரு குரங்கை பற்றி, அங்கே இருந்த குலை வாழையை சாப்பிட்ட ஒரு மட மந்தியை பற்றியெல்லாம் பாட்டு இருக்குது. இந்த மாதிரி இதுதான் தீமாக இருக்கணும், இதை பற்றி தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வரையறையும் தமிழுக்கு கிடையாது. வேரிட் ஸ்கோப், பல விஷயங்களை பற்றியும் அவங்க எழுதியிருக்காங்க, சாதாரண மக்களை பற்றியும் எழுதியிருக்காங்க. And their universality qualified Tamil to stand as one of the greatest classical traditions and literatures of the world. யூனிவர்சாலிட்டி அப்படின்னா உலகளாவிய. இங்கே என்ன அர்த்தம்னா பொதுவாக எல்லா விஷயங்களையும் பற்றியும் தமிழில் எழுதியிருக்காங்க. அதனால் தமிழ் உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த செம்மையான பாரம்பரியங்களுள் ஒன்றாகவும் இலக்கியங்களுள் ஒன்றாகவும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. Everyone knows the திருக்குறள், one of the world's greatest works on ethics. நம்ம எல்லாருக்கும் திருக்குறளை பற்றி தெரியும். எத்திக்ஸ் அப்படின்னா how to conduct oneself, நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள், இதை பற்றி எழுதப்பட்ட உலகத்திலே மிகச்சிறந்த புத்தகங்களில் திருக்குறள் ஒன்றா இருக்குது. But this is merely one of a myriad of major and extremely varied works that comprise the Tamil classical tradition. திருக்குறளையே நம்ம கிரேட்டஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தமிழில் நிறைய கிரேட் ஒர்க்ஸ் இருக்குது. மிரியட் அப்படின்னா கவுண்ட்லெஸ், எண்ணற்ற அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல புத்தகங்கள் தமிழில் இருக்குது. அதில் நிறைய முக்கியமான புத்தகங்கள் இருக்குது, பல விதமான புத்தகங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் திருக்குறள். அப்போது நமக்கு தமிழில் எவ்வளோ கிரேட்டஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது புரியுது. There is not a facet of human existence that is not explored and illuminated by this great literature. Facet அப்படின்னா ஆஸ்பெக்ட், அம்சம். ஸோ தமிழ் லிட்ரேச்சரில் மனித வாழ்க்கையோட எல்லா விதமான சைட்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ந்திருக்காங்க. illuminated அப்படின்னா ஒளிரச் செய்கிறதுன்னு அர்த்தம். தமிழ் லிட்ரேச்சரில் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. Finally, Tamil is one of the primary and independent sources of modern Indian culture and tradition. இப்போ ஒரு ஃபைனல் பாயிண்ட், 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்ல வர்றாரு. தமிழ் ரொம்ப முதன்மையான, இண்டிபெண்ட் அப்படின்னா வேறு எந்த ஒரு லாங்குவேஜையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரே லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான்.
இங்கே இன்றைக்கி இருக்கிற எந்த ஒரு இந்தியன் கல்ச்சரையும் ட்ரெடிஷனையும் எடுத்து பாருங்கள், அது எல்லாமே வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து வந்திருக்கும். மற்ற ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்துலேயுமே சான்ஸ்கிரிட்டோட எஃபெக்ட் இருக்கும். ஐ ஹாவ் ரிட்டன் எக்ஸ்டென்சிவ்லி ஆன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அ சதர்ன் ட்ரெடிஷன் ஆன் த சான்ஸ்கிரிட் பொயட்டிக் ட்ரெடிஷன். இவ்வளோ நேரமும் சான்ஸ்கிரிட் எப்படி மற்ற லாங்குவேஜஸை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ அவர் சான்ஸ்கிரிட் எப்படி சதர்ன் லாங்குவேஜஸால் சதர்ன் ட்ரெடிஷனால் அஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாரு. அவர் இதை பற்றி நிறைய எழுதியிருக்காராம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. பட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட், த கிரேட் சேக்ரெட் ஒர்க்ஸ் ஆஃப் தமிழ் ஹிந்துவிசம் பிகினிங் வித் த சங்கம் ஆந்தாலஜிஸ் have undergirded the development of modern Hinduism. சீக்ரெட் அப்படின்னா புனிதமான அப்படின்னு அர்த்தம். தமிழ் ஹிந்துவிசம் பற்றி தமிழில் எழுதப்பட்ட சில சீக்ரெட் புக்ஸ் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா சங்கம் ஆந்தாலஜிஸ். இந்த சங்க பாடல்கள் தான் இன்றைக்கி இருக்கிற ஹிந்துவிசம்க்கு அண்டர்கர்டட் அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருந்திருக்கு. The ideas were taken into the Bhagavata Purana and other texts in Telugu, Kannada as well as Sanskrit whence they spread all over India. இந்த சங்க பாடல்களில் இருந்த கருத்துக்கள் ஐடியாஸை தான் தெலுங்கு, கன்னடா, சான்ஸ்கிரிட் பேசுகிற மக்கள்லாம் பாகவத புராணா மாதிரியான புக்ஸ்லெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இப்போ இருக்க ஹிந்துவிசமாக இருக்குது. Tamil has its own works that are considered to be as sacred as the Vedas that are recited alongside Vedic mantras in the great Vaishnava temples of South India. இந்தியாவில் ஹிந்து கோவில்களில் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் எழுதின வேதாஸை தான் ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒப்பிக்கிறது இல்லை ஓதுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா வேதங்களுக்கு இணையான புனிதமான பல புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போவும் சான்ஸ்கிரிட்டோட சேர்த்து வைஷ்ணவா டெம்பிள்ஸ் அப்படின்னா விஷ்ணுவை வழிபடுற சவுத் இண்டியன் டெம்பிள்ஸ்லலாம் ஓதிட்டு தான் இருக்காங்க. இந்த வைஷ்ணவ கோவில்களில் ஏன் திருப்பதியில் கூட காலையில் சுப்ரபாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் சாத்து முறை இருக்கும். எல்லா முக்கியமான நாட்கள்லையும் 4000 திவ்ய பிரபந்தம் படிப்பாங்க. அப்புறம் மார்கழி மாதம் பூரா ஆண்டாள் எழுதின திருப்பாவையை படிக்கிற பழக்கம் இருக்குது. தமிழ் லிட்ரேச்சரில் வைஷ்ணவா ஆழ்வார்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அவங்க இப்படி கடவுள் வழிபாடு மூலமாக தமிழுக்கும் ரொம்ப பெருமை சேர்த்துருக்காங்கன்றது நம்ம மறுக்கவே முடியாது. அண்ட் ஜஸ்ட் அஸ் சான்ஸ்கிரிட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் த மாடர்ன் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ். ஆரியன்ஸ் அப்படிங்கிறவங்க சென்ட்ரல் ஏஷியா, அதாவது இப்போ இருக்க ஈரான் அந்த பகுதியிலேருந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்கு வந்தவங்க. அவங்க பேசிகிட்டு இருக்க மொழி தான் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ். மாடர்ன் இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ இருக்க ஹிந்தி, குஜராத்தி, பஞ்சாபி, போஜ்புரி இப்படின்னு சொல்லி நிறைய நார்த் இந்தியன் லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. அதே மாதிரி கிளாசிக்கல் தமிழ் இஸ் த சோர்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் மாடர்ன் தமிழ் அண்ட் மலையாளம். இவர் தமிழையே ரெண்டாக சொல்கிறாரு. கிளாசிக்கல் தமிழ், இதை புரோட்டோ தமிழ் அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்த பழைய தமிழ் அதுலேருந்து வந்தது தான் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க மாடர்ன் தமிழ் அண்ட் மலையாளம். as Sanskrit is the most conservative and least changed of the Indo-Aryan languages. எப்படி இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸில் சான்ஸ்கிரிட் கன்சர்வேட்டிவ் அப்படின்னா எந்த ஒரு புது விஷயத்தையுமே ஏற்றுக்காமல் பழைய விஷயங்களை அப்படியே கட்டி காக்கிறது, ஓல்டு வேல்யூஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் கன்சர்வேட்டிவ். அந்த மாதிரி லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட். தமிழ் இஸ் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் ஆஃப் த திராவிடியன் லாங்குவேஜஸ். எப்படி அங்கே சான்ஸ்கிரிட்டோ அதே மாதிரி திராவிடியன் லாங்குவேஜஸ், சவுத் இண்டியன் லாங்குவேஜஸில் தன்னோட பழமையை கட்டி காக்கிற இங்கே மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற லாங்குவேஜஸும் அவங்களோட பழமையெல்லாம் முக்கியம், அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்லேயே மோஸ்ட் கன்சர்வேட்டிவாக இருக்குது தமிழ் தான். The touchstone that linguists must consult to understand the nature and development of திராவிடியன் லாங்குவேஜஸ் இதெல்லாம் எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பற்றி படிக்கிற லிங்குவிஸ்ட்ஸ் எல்லாம் தமிழை ஒரு டச்ஸ்டோன் அப்படின்னா உரைக்கல். நாம் தங்கத்தோட தரத்தை பார்க்குறதுக்கு கல்லில் உரசி அதோட தரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தமிழோட கன்சர்வேட்டிவ் நேச்சர், அது தன்னோட பழமையை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் திராவிடியனோட டெவலப்மெண்ட்டை அவங்க புரிஞ்சுக்க முடியும். I am well aware of the richness of the modern Indian languages. எனக்கு மற்ற மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸோட ரிச்னஸ், அதாவது அதோட ஹை குவாலிட்டி, அதோட செழுமைலாம் தெரியும். I know that they are among the most fecund and productive languages on earth. அவர் இப்போ இருக்க மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸை பற்றி சொல்கிறார். ஃபெக்கண்ட் அப்படின்னா ஃபர்டைல், நல்ல வழமையான லாங்குவேஜஸ். ப்ரொடக்டிவ் லாங்குவேஜஸ் அப்படின்னா நல்ல வெல்தி லாங்குவேஜஸ், நல்ல ஆக்கப்பூர்வமான மொழிகள். Each having begotten a modern and often medieval literature that can stand with any of the
மேஜர் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த மாடர்ன் லாங்குவேஜுக்கு கூட லிட்ரேச்சர் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எழுதப்பட்டது எப்போனா மிடீவல் பீரியடில். மிடீவல் அப்படின்னா இடைக்காலம். இந்த மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸில் உள்ள லிட்ரேச்சர் கூட நல்ல வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. மற்ற கண்ட்ரிஸோட லிட்ரேச்சரோட கம்பேர் பண்ணால் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. எட் நன் ஆஃப் தெம் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ். அதுக்காக இதெல்லாம் செம்மொழின்னு சொல்லிட முடியாது. லைக் இங்கிலீஷ் அண்ட் அதர் மாடர்ன் லாங்குவேஜஸ் ஆஃப் யூரோப். இன்றைக்கி யூரோப்பில் இருக்க இங்கிலீஷ் மாதிரியான மாடர்ன் லாங்குவேஜஸ் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் விதிவிலக்குன்னு எடுத்துட்டோன்னா அது க்ரீக் மட்டும்தான். They rose on pre-existing traditions rather than late and developed in the second millennium. எப்படி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஏற்கனவே இருந்த லாட்டின் அண்ட் க்ரீக் லாங்குவேஜையும் அதோட ட்ரெடிஷனையும் ஒரு பேஸாக வச்சு ரொம்ப லேட்டாக வளர்ந்ததோ, அதாவது செகண்ட் மில்லினியமில் 1000 ADலேருந்து 2000 ADக்குள்ளே தான் இந்த லாங்குவேஜஸோட வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இந்தியாவில் இருக்க மாடர்ன் லாங்குவேஜஸும் ரொம்ப லேட்டாக ஏற்கனவே இருக்கிற ஒரு இதை பேஸாக வச்சு தான் வளர்ந்து வந்திருக்கு. அதனால தான் நம்மளால் மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாம் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்ல முடியல. To qualify as a classical tradition, a language must fit several criteria. Criteria அப்படின்னா a standard by which something is judged. ஒரு லாங்குவேஜை நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லணும்னா அதுக்கு நிறைய வரையறை இருக்குது. இட் ஷுட் பி ஏன்ஷியன்ட், அது ரொம்ப பழமையானதாக இருக்கணும். இட் ஷுட் பி அன் இண்டிபெண்ட் ட்ரெடிஷன் தட் arose mostly on its own, not as an offshoot of another tradition. அது தானாகவே வளர்ந்த ஒரு ட்ரெடிஷனாக இருக்கணும், வேறு ஒரு ட்ரெடிஷனோட கிளையாக ஒரு பிரான்ச்சாக இருக்கக்கூடாது. அண்ட் இட் மஸ்ட் ஹாவ் அ லார்ஜ் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் பாடி ஆஃப் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர். அதுபோக அந்த மொழிக்குன்னு நிறைய பழங்கால இலக்கியங்கள் இருக்கணும். Unlike the other modern languages of India, Tamil meets each of these requirements. மற்ற இந்திய மொழிகள் மாதிரி இல்லாமல் தமிழ் இந்த requirements எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து. It is extremely old. இது ரொம்ப பழமையானது. As old as Latin. Latin அளவுக்கு பழமையானது. And older than Arabic. Arabic-ஓட older. It arose as an entirely independent tradition. இது முழுக்க தானே சுயமாக வளர்ந்த ஒரு பாரம்பரியம். with almost no influence from Sanskrit or other languages. இது சான்ஸ்கிரிட் போன்ற மற்ற லாங்குவேஜஸோட தாக்கமோ இல்லை பாதிப்போ இல்லாத ஒரு லாங்குவேஜாக இருக்குது. அண்ட் இட்ஸ் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் இஸ் இன்டிஸ்கிரைபபிளி வாஸ்ட் அண்ட் ரிச். இதோட ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் பழங்கால இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னா விவரிக்க முடியாத அளவுக்கு அது பரந்து விரிந்த வளமான ஒரு இலக்கியமாக இருக்குது. The status of Tamil as one of the greatest classical languages of the world is something that is patently obvious to anyone who knows the subject. கிளாசிக்கல் லாங்குவேஜை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே தமிழுக்கு எப்படி இந்த உயர்ந்த அந்தஸ்து கிடைச்சது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் புரியும். To deny that Tamil is a classical language is to deny a vital and central part of the greatness and richness of Indian culture. யாராவது தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது இந்தியன் கல்ச்சர், அது இந்திய கலாச்சாரத்தோட மேன்மைக்கும் வளமைக்கும் காரணமாக இருக்கிற ஒரு முக்கியமான மையப்புள்ளியையே வேண்டான்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். சின்சியர்லி ஜார்ஜ் எல் ஹார்ட் இதெல்லாம் எழுதி தன்னோட கையெழுத்தை போட்டிருக்காரு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எனக்கும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.